இந்தியா முழுவதும் உள்ள கிராமப்புற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு சமக்கர சிக்ஷா திட்டத்தின் வாயிலாக ஐசிடி எனும் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதாவது கல்வியில் தகவல் தொழில்நுட்பம் என்கிற திட்டத்தை சமக்கர சிக்ஷா வாயிலாக நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கு கணினி ஆய்வகங்கள் அமைக்கவும், அதற்கான இணைய பயன்பாட்டிற்கும் மின்சார கட்டணத்திற்கும் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் கணினி ஆய்வகங்கள் அமைத்து அதற்கு ஆசிரியர்கள் நியமித்து கணினி அறிவியல் பாடத்தை அந்தந்த மாநில பாடத்திட்டத்தின் வாயிலாக கணினி அறிவியல் பாடத்தை உருவாக்கி அந்தந்த பாடநூல் கழகத்தின் வாயிலாக இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கணினி அறிவியல் பாடத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே இந்த சமக்கரா சிக்ஷா ஐசிடி திட்டத்தின் நோக்கமாகும். இதில் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஐசிடி எனப்படும் கணினி அறிவியல் பாடத்தை தனி பாடமாக கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக நம் அண்டை மாநிலமான கேரளா மாநிலம் 1ஆம் வகுப்பு முதல் கணினி அறிவியல் பாடம் இன்றியமையாத ஒரு கல்வியாக கொண்டு வந்துள்ளது. அதிலும் 10ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக கணினி அறிவியல் பாடத்திலும் தேர்ச்சி பெற்றால்தான் 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற முடியும் என்று கணினி அறிவியல் பாடத்திற்கு முக்கியத்துவம் தந்துள்ளது. ஆனால் தமிழக அரசோ தற்போது வரை மேல்நிலை கல்வியில் விருப்ப பாடமாக தேர்ந்தெடுக்கும் மாணவர்களை தவிர ஏனைய மாணவர்களுக்கு கணினி அறிவியல் கல்வி என்பது இன்று வரை சாத்தியக்கூறில்லாத ஒரு நிகழ்வாக உள்ளது. மேல்நிலை கல்விக்கு செல்லும் மாணவர்கள் தற்போது வரை, அதுவும் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள், கணினி அறிவியல் பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாமல் தான் அரசு பள்ளியை விட்டு வெளி செல்கின்றனர். சமக்கர சிக்ஷா திட்டத்தில் கணினி அறிவியல் பாடத்தை குறைந்தபட்சம் 6ஆம் வகுப்பு முதலாவது அரசு பள்ளியில் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு இந்த திட்டத்தை அறிவியல் பாடத்துடன் 3 பக்கங்கள் மட்டுமே வைத்து அதற்கான தனி பாட வேலைகள் ஒதுக்கப்படவில்லை, அதற்காக தனி ஆசிரியர்கள் நியமனம் செய்யவில்லை. இந்த 3 பக்கங்களையும் அறிவியல் ஆசிரியர்களை தற்போது வரை கற்பித்து வருகின்றனர். இதனால் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான கணினி கல்வி எதிர்காலத்திற்கு பயன்படுத்தப்பாட்டிற்கு கொடுக்கக்கூடிய கல்வியை தற்போது வரை மாணவர்களுக்கு கொடுக்காமல் தமிழக அரசு அரசு பள்ளி மாணவர்களை வஞ்சனை செய்கிறது. கேரளா மட்டுமல்லாமல் நமது அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மற்ற எல்லா மாநிலங்களும் கணினி அறிவியல் பாடம் ஐசிடி பாடத்திட்டத்தின் வாயிலாக தனி பாடத்திட்டம், தனி பாட வேலைகள், தனியாக ஆசிரியர்கள் நியமித்து கற்பித்து வருகின்றனர். தற்போது டிஎன் ஸ்பார்க் என்ற திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது. ஆனால் இந்த பாடத்திட்டத்திற்கான ஆசிரியர்கள் யார் என்றால், அரசு பள்ளியில் ஏற்கனவே பணிபுரியும் கணித மற்றும் அறிவியல் ஆசிரியர்களுக்கு 2 நாள் மற்றும் பயிற்சி கொடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரை கற்றுக் கொடுக்க சொன்னால் ஆசிரியர்கள் எவ்வாறு இதனை கற்றுக் கொடுப்பார்கள்? உயர்கல்வியிலேயே இதற்கான ஆசிரியர்கள் போதவில்லை என்று பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இன்று வரை உள்ளபோது இந்த ஆர்டிஃபிஷியல் கல்வியானது எப்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாத்தியமாகும்? இதற்கென ஆசிரியர்கள் தனியாக இங்கே கணினி அறிவியல் பாடமே அரசு பள்ளியில் இல்லாத போது மாணவர்களுக்கு கணினி அறிவியல் பாடம் ஒரு அடிப்படை பாடமாக இல்லாமல் இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோ மாணவர்களுக்கு இதனை புகற்றுவதோ எவ்வாறு சாத்தியம் என்று அரசு தான் இனியாவது புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இங்கு மாணவர்களுக்கு அடிப்படை பாகங்களை இயக்க, அதாவது மவுஸ் கீபோர்டு கூட இயக்க தெரியல. அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களை கொண்டு போய் ஏஐ அது முழுவதும் வீடியோ மூலமாக போட்டு விடுறாங்க. இங்கே இருக்கிற கணினி ஆய்வகங்களை கூட இது இவங்க எவ்வாறு பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒன்று கணினி அறிவியல் பாடத்தை பாடமாக சொல்லித்தரணும். மற்றொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதை ப்ராக்டிக்கலாக அந்த ஆய்வகங்களை சொல்லித்தரணும். ஆனால் தற்போது வரை இந்த ஆய்வகங்கள் எல்லாம் வினாடி வினா ஆய்வகங்களாக மட்டுமே செயல்படுவதை தவிர கணினி ஆய்வகங்களாக தற்போது வரை செயல்படுத்தலை. இந்த ஐசிடி அப்படிங்கிறதுல முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த ஆய்வகங்கள் எதன் பயன்பாட்டுக்குன்னா, கணினி அறிவியல் பாடத்தோட ப்ராக்டிக்கல் சொல்லித்தர ஒரு ஆய்வகம் மட்டும்தான். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் இருக்கணும், அதுக்கு ப்ராக்டிக்கல்னு ஒன்று சொல்லித்தரணும். இந்த எந்த ஒரு நிகழ்வும் இல்லை. ஆனால் இதுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஏற்கனவே பணிச்சுமை இருக்குது. இவங்களை பார்த்திங்கன்னா திரும்பவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை ஐசிடி நீங்களே எடுங்க, அதேமாதிரி டிஎன் ஸ்பார்க் புத்தகத்தையும் நீங்கள் எடுங்க,
அதாவது கணினி அறிவியல் பாடத்தை கற்றுக் கொடுப்பதே ஒவ்வொரு பாடத்திற்கும் தமிழக அரசு வந்து 6ஆம் வகுப்பு மேலே தனித்தனி பாடங்கள், தமிழுக்குனா தமிழுக்கு பிஎட் படிச்சிருக்காங்க, ஆங்கிலத்திற்கு அதற்கான வந்து டிகிரி முடிச்சுட்டு அதுக்கான பிஎட் படிச்சிருக்காங்க, கணிதத்திற்குனா கணிதத்திற்கு பிஎட் படிச்சிருக்காங்க. அதே போல் 60,000 ஆசிரியர்கள் வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள், அதாவது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி மூலம் தான் இந்த 60,000 பேர் படித்தாங்க. இவங்களையெல்லாம் எதிரையுமே வந்து வேலைக்கு எடுக்காமல் விட்டுட்டு உள்ளே இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஏன் பயிற்சி கொடுக்கணும்? அது இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி கொடுக்கல, நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற சொல்லி கொடுக்குற இந்த வேலையில் மத்திய அரசே வந்து கணினி ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் நிதி கொடுத்து ஆய்வகமும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் போல இந்த நிதியை முறையாக பயன்படுத்தினால் மாணவர்களுக்கும் பயன்படும், உள்ளே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாடத்திட்டத்தை அவங்கவுங்க சிறப்பாக எடுப்பாங்க. கணினி அறிவியலுக்கு என்று ஒரு ஆசிரியர்கள் வைத்தால் கணினி அறிவியல் பாடமும் மாணவர்களுக்கு முழுமையாக போய் சேரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்காமல் அதற்கென மத்திய அரசு கொடுக்கும் நிதியை வைத்து கணினி ஆசிரியர் ஒவ்வொரு கணினி ஆய்வுகளுக்கும் நியமிக்க வேண்டும். ஐசிடி அப்படிங்கிற பாடத்தை அறிவியல் பாடத்தில் இருந்து பிரித்து அதற்கு வந்து தனி பாடத்திட்டத்தை வந்து எஸ்சிஆர்டியிலேருந்து கொடுத்து தனி பாட புத்தகங்களையும் நம்மளோட டிஎன் டெக்ஸ்ட் புக் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அரசு பள்ளியில் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாணவர்களுக்கும் அந்த பாட வேலைகளை ஒதுக்கி கொடுக்கணும். முறையாக வந்து பிஎட் படித்தவங்களை வந்து தமிழக அரசே நேரடியாக வந்து தொகுப்பூதிய அடிப்படையில் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஆசிரியரை மத்திய அரசு கொடுக்குற நிதியிலையாவது நியமிங்க. உள்ளே இருக்கிற பாட ஆசிரியர்களுக்கு வந்து பணிச்சுமை இருக்குது. அது இல்லாமல் இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமம். அதனால் அவங்கள எந்த ஒரு வகையிலையும் வந்து துன்புறுத்தாமல் மத்திய அரசு கொடுக்குற நிதியை வைத்து கணினி ஆசிரியர்களை நியமித்து வருங்கால இந்திய மாணவர்களில் தமிழக மாணவர்களையும் தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்த மாணவர்களாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி கோரிக்கை வைக்கிறோம். நன்றி.